தொழிலாளி யாரும் இங்க நாங்கள் விரும்பி வெளியேறுகிறோம்னு சொல்லல. நிறுவனம் தன்னை விலக்கிக்கிறது. நான் இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்தலன்னு சொல்லுது. பெரு விருப்ப ஓய்வூதிய திட்டம். அந்த வார்த்தையிலே அங்க சிக்கல் வருது. இப்போ எஸ்டேட்ல தொழிலாளர்களை எல்லாம் கம்பெனி வெளியேற்ற சொல்லுகிறது, கட்டாயப்படுத்துது. இப்போ அப்படி நிலைமை இருக்கு. ஒரு 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 நெருக்கடியான நிலைமையை தான் தொழிலாளர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. வழக்கமா ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் ஒரு தொழிலை தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. அந்த தொழிலை எப்ப வேணாலும் அவங்க நிறுத்தலாம். அது எல்லாருக்குமான உரிமை தான். இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்தை தொடங்குறேன்னா நிறுவனம் எப்ப வேணாலும் முடிக்கலாம். அது என்ன புதிதாக என்ன பங்களிப்பு செய்யணும், என்னென்ன மாதிரியான வேலைகளை உள்ள கொண்டு வரணும், என்ன இருந்தது வேணாம், இதெல்லாம் தனியார் அந்த முதலாளிக்கான உரிமை, மாற்று இல்லை. ஆனா அந்த நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்கும்னு அறிவிக்கப்பட்ட பிறகு திடுதிப்பென நிறுத்தப்படுது. அப்படி நிறுத்தப்படலாமான்னா படலாம் தான், அங்கேயும் பிரச்சனை இல்லை. ஆனா நிறுத்தப்படும் போது இப்ப உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, ஒரு வீடு இருக்கு, ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறோம் அல்லது குத்தகைக்கு எடுக்கிறோம்னு சொன்னா ஒப்பந்தத்துல எல்லாரும் இயல்பா என்ன போடுவோம்னா, அந்த குடியிருக்கக்கூடிய வாடகைதாரர் அந்த ஒப்பந்த காலத்திற்கு முன்னாடி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா அந்த ஒப்பந்த காலம் நிறைவடைகிற வரைக்கும் அவர் குடியிருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை முன்கூட்டியே அவர் இந்த வீடு வேணான்னு வெளியில போறாருன்னா குறைந்தபட்சம் 3 மாதம் அறிவிப்பு கொடுக்கணும், முன்னாடியே கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? உரிமையாளர். அதே மாதிரி உரிமையாளர் என்ன செய்யணும்னு சொன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே தனக்கு வீடு வேணும்னு காலத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும். அதே மாதிரி தனியார் நிறுவனங்களையும் அப்படிதான் நிறைய இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து நான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. இயற்கையாக ஏற்படக்கூடிய மரணம் அல்லது ஒரு விபத்து இப்படி தவிர்த்த சூழல்கள்ல இயல்பாக செல்லும் போது திடீர்னு நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல. அப்படின்னா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 மாத கால கெடு இருக்கும். நான் வேலையை விட்டு நின்னுக்கிறேனோ அல்லது உங்களை வேலையை விட்டு நீக்கிக்கிறேனோ, அப்படி பட்சத்துல என்ன செய்வாங்கன்னா, நிர்வாகம் இருக்கிற பட்சத்துல இல்ல நீ நாளைக்கே போகணும்னா 3 மாதத்தினுடைய ஊதியத்தை கூடுதலா கொடுத்து அனுப்புவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நானாக விரும்பி ஒரு வேலையில இருந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கும் போது அரசு ஊழியர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், விருப்ப ஓய்வூதிய திட்டம். நானாக ஒரு வேலையில இருந்து நின்னுக்கிறேன். அரசு பணியில எல்லாம் இது இயல்பாக நடக்கிறது தான். இங்க நிறுவனம் தன்னை விலக்கிக்கிறது. நான் இந்த கம்பெனியை தொடர்ந்து நடத்தலன்னு சொல்லுது. அப்ப என்ன செய்யணும்? அதற்காக நான் இவ்வளவு இழப்பீடு கொடுக்கறேன்னு சொல்லணும். ஆனா நிர்வாகம் நேர என்ன மாத்தி சொல்லுதுன்னா, அறிவிக்கிற திட்டத்துக்கு பேரு விருப்ப ஓய்வூதிய திட்டம். தொழிலாளி யாரும் இங்க நாங்கள் விரும்பி வெளியேறுகிறோம்னு சொல்லல. நிர்வாகம் நான் கதை விடைச்சிட்டு போறேன்னு சொல்லுது. ஆனா அறிவிக்கிற திட்டத்துக்கு பேரு விருப்ப ஓய்வூதிய திட்டம். அந்த வார்த்தையிலே அங்க சிக்கல் வருது. இன்னொரு பக்கம் அதுல ஒரு தொகையை நிர்ணயிக்கிறாங்க. அந்த தொகை என்ன அப்படின்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய் அதிகப்படியான தொகை. வயது வச்சு அடிப்படையில அறிவிக்கிறாங்க. குறைந்தபட்சமாக 1.25 லட்சம் ரூபாயும், சிலருக்கு 2.25 லட்சம் ரூபாயும், அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாயும் கொடுக்குறாங்க தொழிலாளிக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு 700 தொழிலாளி அங்க இருக்காங்க. முந்தா நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது அறிக்கையில 568 தொழிலாளி இப்ப இங்க இருக்கிறதாக அறிவிக்கிறார். 700 தொழிலாளினே வைத்துக் கொண்டாலும் கூட தொழிலாளிக்கு 3 லட்சம் ரூபாய்னா மொத்தமா பார்த்தா 7 அதிகபட்சம் 3 லட்சம். இது தொழிலாளினா 21 கோடி ரூபாய் மொத்தமா வருது இழப்பீடு. நிர்வாகம் கொடுக்கக்கூடிய இழப்பீடு தொகை 21 லட்சம். இது போக இவர்களை விட கூடுதலா கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய அந்த மேற்பார்வையாளர் சொல்லக்கூடிய கண்காணிகள், சூப்பர்வைசருக்கும், அடுத்தது அங்க இருக்கக்கூடிய நிர்வாக பணியாளர்கள், ஸ்டாஃப், டீம் மேக்கர் மாதிரி, மேனேஜர் மாதிரி, அலுவலக பணியாளர்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டா கூட தொழிலாளிக்கு 21 கோடி, மீதி எல்லாம் சேர்ந்தாலும் 9 கோடி. 30 கோடி ரூபாயை மட்டுமே கொடுத்து விட்டு, இழப்பீடாக கொடுத்து விட்டு ஒரு நிறுவனம் தப்பிச்சு போக பார்க்குது. நிச்சயமாக இது ஏற்புடையது அல்ல. 100 ஆண்டுகள் அங்க வருமானம் குளிச்சிருக்கு. அதாவது உலகளாவிய அளவுல இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் டீ, ஊத்து ஆர்கானிக் டீன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிக் டீலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு உலகளாவிய அளவுல அதிகம். இன்னைக்கு தொடர்ந்து இயங்கக்கூடிய பாரம்பரியமான இந்தியாவில் 10 கம்பெனியை எடுக்கிறாங்க ஆய்வு பண்ணதுல. 10 கம்பெனில பாம்பே டையிங்கும் உள்ள இருக்கு, பிபிடிசி கம்பெனியும் உள்ள இருக்கு. பாம்பே டையிங் பிபிடிசி கம்பெனிக்கு சொந்தமானதுதான். 10 பாரம்பரியமான கம்பெனிகளில் 100 ஆண்டுகளாக தொடர்ச்சியா இந்தியாவில் எங்களோட ஒரு கம்பெனில 2 கம்பெனி பிபிடிசியோட. நிச்சயமா அவங்க நஷ்டத்துல போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே நேரத்துல அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி ஒரு பக்கம் 700 கோடி ரூபாய் வரைக்கும் சொல்றாங்க, ஒரு பக்கம் 200 கோடிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் 700 கோடிங்கிறாங்க. ஒரு பக்கம் அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை இப்போ, இன்னொரு பக்கம் 4 தலைமுறையாக 5 தலைமுறையாக தொழிலாளிகளை ரத்தம் எல்லாம் உறிஞ்சி வேலை வாங்கிட்டு இன்னைக்கு 30 கோடி ரூபாயை மொத்தமா கொடுத்துட்டு ரொம்ப எளிதா தன்னை அங்கிருந்து விலக்கிக்கிறாங்க.
அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 12,000 எண்ணிக்கையில மக்கள் இருந்தாங்க. ஏறக்குறைய 8,000க்கும் அதிகமான தொழிலாளிகள் வாழ்ந்த ஊர் அது. ஒருவேளை 2005க்கு முன்னாடி இதே நிலைமை இருந்துச்சுன்னா அப்போ என்னன்னா அதிகபட்சமாக 8,000 தொழிலாளிகள் இருந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு அதே 8,000 தொழிலாளிகள் இருந்திருந்தா தொழிலாளிக்கு இதே 3 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா கூட என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய கணக்கு 250 கோடிக்கு அதிகமாயிருக்கும். அதே 3 லட்சம் வச்சு 8,000 தொழிலாளிக்குன்னா மூவட்டா 24 2 கோடியே 240 கோடி பிளஸ் இந்த இதர அதிகாரிகளுக்கு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஏறக்குறைய 270 இருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் நிர்வாகம் இதே தொகையை வச்சிருந்தா கூட கொடுத்திருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை 8,000 எங்க இருக்கு, 800 எங்க இருக்கு, 10ல ஒரு பங்கு தான் இன்னைக்கு இருக்காங்க. ஒருவேளை அந்த மொத்த தொழிலாளிகள் கணக்கிட்டா கூட இன்னைக்கு நிர்வாகம் ஏறக்குறைய 270 இருந்து 300 கோடி ரூபாய் தொழிலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனா தனக்கு எண்ணிக்கையை திட்டமிட்டே தவிர்த்து குறைச்சு தொழிலாளிகளை வந்து முதல்ல சில ஆண்டுகளாகவே கம்பெனி நிர்வாகம் இல்லைன்னு ஒரு சூழலை உண்டு பண்ணி மக்களை தானாகவே வெளியே போக வச்சுட்டு இன்னைக்கு 700க்கும் குறைவான தொழிலாளிகள் எண்ணிக்கையை குறைச்சிட்டு இந்த பக்கம் கூடி 3 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா 1.25 லட்சம் ரூபாய் குறைந்தபட்சமா அறிவிக்கிறது. இயற்கை நீதியின் மட்டுமல்ல, எங்கள் பெற்றோரை, எங்கள் தாத்தா பாட்டியை, எங்கள் பாட்டன் கூட்டியை மொத்தமா எங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி கொழுத்த அட்டை போல குறித்த அதிகார வர்க்கம் இந்த நிர்வாகம் நிச்சயமாக இந்த 3 லட்சம் ரூபாய் அதிக தொகைங்கிறது நிச்சயமாக எந்த அடிப்படையில பார்த்தாலும் அது ஏற்புடையதானது அல்ல.